ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியா வந்திருக்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து தந்த மற்ற கிருபைக்காய் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி சற்று நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வாதம் தரும்படியாய் யாவரும் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே, சோதரம் சோதரம் சோதரம். நல்லவரே வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதிசயங்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அற்புதத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, ஒருவர் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். மாகாரா தூரா ஷீக்கா ரமலபாரா தூரா ஷீக்கா ரபலபா. என் நாமம் பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனே மை துதிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை இரட்சித்தவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, சர்வ வல்லவரே உமக்கு சோதரம் சோதரம். ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு சோதரம் சோதரம். ஆல்பா ஒமேகா ஆனவரே, ஆதி மந்தமான மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரம். நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். பெரியவரே மை துதிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, எங்களை விடுவித்தவரே மை துதிக்கிறோம். மாலாபாரா ஹௌதிரபா ஷேக்கர் லீமா லந்துரா. தகப்பனே, எங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கு என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிற ஆவியானவராக இருக்கிறபடியா உமக்கு நன்றி. ஆவியானவரே, சகலத்தையும் கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி நன்றி. சகலத்தையும் போதிக்கிறவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உன்னதமான தேவனே மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். துதிக்கு பிரியப்படுகிறவரே மக்கு சோதரம். துதியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தடைகளை விட அப்பா மக்கு நன்றி. தடைகளை மாற்றுகிறவர் அப்பா மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். ஜெயபலமானவரே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்களோடு வாசமாக இருப்பவரே மக்கு சோத்திரம் சோத்திரம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம் சோத்திரம் 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 சோத்திரம். மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம். வானமது சிங்காசனம் பூமி மது பாதபடி என்று சொன்னவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மக்களாவுடைய சோதரப்பா, இந்த ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினரே மக்கு நன்றி. அற்புதமாய் நடத்தினரே மக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரை தூதலை கொண்டு எங்களை பாதுகாத்திரே மக்கு நன்றி. ஆண்டவரே, போக்கல் வரத்தில் கூட இருந்தவரே மக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிசயமாய் நடத்தினரே மக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தரப்போற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை நீ பரிசுத்தப்படுத்தின கிருபைக்கா நன்றி. எங்களை பலப்படுத்தின கிருபைக்கா நன்றி. எங்களை தாங்கின கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் கையும் பிரயாச ஆசீர்வாதம் தந்தீரே, உமக்கு நன்றி. நல்ல சரீர சுகபலத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. செய்த வேலை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் போன எல்லா இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவார் எல்லா காரியங்களையும் நீ வாய்க்காத போக செய்த கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை தந்தவரே உமக்கு நன்றி. எங்களை வெற்றியை தந்தவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜெயபலமானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. இதோ அப்பா, நான் உனக்கு முன்பாக சென்று கொணலாவை செவ்வை பண்ணுவேன் என்று சொன்னவர் எங்களுக்கு முன்பாய் சென்ற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களை ஆசீர்வாத தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிற ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல எங்களை வரைந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்ட ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனங்களோடு கூட எழும்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்ட ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாய் இந்த இடத்துல நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்ல கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தோமா. நீமா ரத்திரபா ஷேகர் லீபா ரந்தரபா ஷகரபா. தேவ ஆவியான இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்ன நம்மோடு கூட இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே, ஆண்டவரே, நான் பிரசமாகும் எந்த ஸ்தலத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிற வேளையில உம்முடைய பிரசன்னங்களோடு இறங்குறபடியா நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறபடியா நன்றி ஆவியானவரே. ஆண்டவர், வருகிற பிள்ளைகள் மனபாரத்தோடு துக்கத்தோடு வந்திருந்தால் அவருடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். வியாதியாக வந்திருந்தால் அவர் பலவீனங்கள் மாறி சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. நீ உதவி செய்கிற தேவனாய், நீ பலப்படுத்துகிற தேவனாய், நீ தாங்குகிற தேவனாய், நீ தப்புவிக்கிற தேவனாய், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியாமை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய பாடல் பகுதி உம்முடைய கரத்தில், ஆராதனை பகுதி உம்முடைய கரத்தில், செய்தி பகுதி உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, சாட்சி பகுதி உம்முடைய கரத்தில், காணிகை பகுதி உம்முடைய கரத்தில் வரும். எல்லா பகுதியும் உம்முடைய கரத்தில், சவுண்ட் சிஸ்டம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த தடை வராதபடி தேவ ஆவியான எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கீபோர்டு வாசிக்கிற பிள்ளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். கொயர் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீ ஆளுகை செய்யும்படியா ஆண்டவரே. சபை முழுவதும் உடைய பிரசன்னாலே நீ நிரப்புகிறபடியா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த ஆலயத்தை நிரப்புனது போல ஆண்டவரே, எங்கள் சபையில் நடக்கிற அந்த ஆராதனை உம்முடைய ஆலயத்தின் தொங்கல் போல உம்முடைய தேவ பிரசன் அந்த இடத்துல இறங்குறபடியா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. தேவ பிரசனை வெளிப்பட போறக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உம்மை முழு இதயத்தோடு நாங்கள் துதித்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீ கிருபை தந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றுகிற தேவன், எல்லா தடைகளை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. மீதிய நேரத்தை உம்முடைய கரத்தில் தரும். எல்லாவற்றை குமார இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். Yeah.
முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனையதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். சேனையதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் களித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் களித்திடுவோம். அல்லேலூயா. சென்ற நாட்களின் கண்ணின் மணி போல காத்த தேவன். அல்லேலூயா. ஆமென். கடந்த நாள் முழுவதும், கடந்த வருஷம் முழுவதும் ஆமென் கண்ணின் மணி போல காத்து புதிய வருஷத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரையா என்று சொல்லி பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை காண்கிறேன் உம்பலத்தான். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை காண்கிறேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உத்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உத்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரை நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. 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 ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கைகள் எடுத்து ஆமே நன்றி சொல்லுமா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. இதுவரை நடத்தின தேவன், இதுவரை பாதுகாத்த தேவன், இதுவரை நம்மை ஆளுகை செய்கிற தேவனே, அந்த நல்ல தேவனை நம்மை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவனை இதுவரை நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்கிறானே, நம்மளை இதுவரை நடத்தின கிருபைக்காக தேவனை இதுவரை என்னை பலப்படுத்தினீர், இதுவரை என் குடும்பத்தை தாங்கினீர், இதுவரை நீர் ஏந்தினேன், இதுவரை தப்பு வைத்தீர், இனி நீ தப்பு வைக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறான். ஆண்டவரே எங்கள் எல்லோருடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் எல்ரோயாய் நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருந்து எங்கள் சபை நீ காண்கிறீரே, எங்கள் குடும்பத்தை காண்கிறீரே. நாங்கள் நடந்து வந்த எல்லா பாதையிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். சொல்லுமா ஆண்டவரே, அதற்காக சோத்திரம் சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் போன எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் வனாந்தரமான இடங்கள் போன ஆண்டவரே, வனாந்தரமான பாதையில் நடந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. எல்லா வனாந்தரத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில செழிப்பாய் மாற்றினரே, எங்களை ஆசீர்வதித்தரே. உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி. நன்றி சொல்லுமா, நன்றி சொல்லுமா. ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுமா. வாயை திறந்து நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி டாடி, நன்றி டாடி. நீர் செய்த நன்மைகளை, நீர் செய்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைக்கும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே. நீ நன்மை செய்கிறவராய், நீ நன்மை செய்கிறவராய் எங்கள் மத்தியில் சுற்றி திரிகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு முன்பாக அநேக மதில்கள் இருந்தது ஆண்டவரே. 2025 அநேக மதில்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருந்தது. அந்த மதில்கள் எல்லாம் நீ தாண்ட செய்திரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஆண்டவரே, விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் என்னை 2025 எனக்கு விரோதமாக எழுந்த எல்லா மதிலை தாண்டி ஆண்டவர் 2026 கடந்து வர செய்தார். அந்த நல்ல தேவன், ஜீவனுள்ள தேவன் அவர் இயேசு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். மகாராபா ஷேகா ரிபா தூரபாலபா நிக்கா ரசிக்கரபால. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே மகிமை உள்ளவர், அவர் ஒருவரே மாட்சிமை ஒன்றார், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திர. எல்லா வானத்திலும் எல்லா பூமியிலும் மேலான தெய்வம் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. உங்களை என்னை நேசிக்கிற தேவன் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே பெரியவர். எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும் அளவிலே நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே மகிமை உள்ளவர். நம்மை அதிசயமாய் நடத்துகிறாரே, நம்மை அற்புதமாய் நடத்துகிறாரே. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் 430 வருஷம் முடிந்த அந்த நாட்களில் ஆமென் வேதம் சொல்லுகிறது, 430 முடிந்த அந்த நாளில் ஆமென் நமக்கு விரோதமாய் சாத்தான் எழுதின அந்த நாளில் கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. கைகளை எடுத்து நம்மை ரட்சித்தாரே, நம்மை ரட்சித்தாரே, நம்மை ரட்சித்தாரே. முடிந்த ஆமென். ஹல்லேலூயா. நம்மை முடிந்த ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது. சத்துரு நினைத்தா நம்ம வாழ்க்கை இதோடு முடிந்து போயிற்று. கர்த்தர் சொன்னார், நீ முடித்தா நான் துவக்குகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ண அவர் விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பத்தை 2026 கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய அத்தியாயத்தை எழுத விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. புதிய அத்தியாயம், புதிய காரியத்தை, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர்.
ஆமென். ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர். அல்லேலூயா. அவர் பெரியவராய், உயர்ந்தவராய், உன்னதமான தேவனாய், வல்லமையுள்ள தேவனாய், மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பான். உலகத்தில் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷமாய் களி கூர்ந்துவோமா? அவரை ஆடி பாடி மகிமைப்படுத்துகிறோமா? அவர் தாமே, அவர் நமக்கு காரியத்தை மாற்ற பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய எந்த சூழ்நிலை இருக்கட்டும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், நம்ம இருக்கிறது தேவ பிரசன்னத்தில், நம்ம இருக்கிற தேவ பிரசன்னம், இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். நம்ம வருகிற முன்னாடி கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். விசுவாசிற பிள்ளைகள் கையில் அடிப்போமா? கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம கவனிக்கிறது பார்க்கிறார். ஆமென். நம்முடைய இருதய வேண்டுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நம் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். எல்லாவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தின் தோற்றத்தின் முன்னாடி அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னாடியே நம்ம தேவன் அறிந்தவர். மற்ற காரியத்தை அவர் அறியாதிருப்பாரோ? நமக்கு தேவைகள் என்னதென்று அவர் அறிவார். நம்முடைய கண்ணீரோடு வந்திருக்கலாம், கர்த்தர் அறிவார். பாரத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தர் அறிவார். வேதனையோடு வந்திருக்கலாம், கர்த்தர் அறிவார். வியாதியோடு வந்திருக்கலாம், கர்த்தர் அறிவார். அதற்கு தான் கர்த்தர் பரிகாரத்தில், அவரே நானே உன் பரிகாரி என கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளுக்கு பரிகாரியாய் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே மகத்துவர். அந்த நல்ல தேவனை கையெழுத்து மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்பா, நீரே எங்களை காக்கிற தேவன், நீரே எங்களை காக்கிற தேவன், நீரே எங்கள் கண்மலையாய் எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாய் செல்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே என்று பாடலத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே,
தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நன்றி டாடி. எங்களை காக்கிறவராய், எங்களோடு கூட இருக்கிறவரே ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் வருஷம் முழுவதும் காக்கிற தேவன் ஆண்டவரே, புதிய வருஷத்தை ஆண்டவரே காக்கும்படி எங்களோடு கூட வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அவனே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. எங்களை காக்கிறவராய், உம்முடைய சட்டைகளின் நிழலில் காக்கிறவராய் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே காக்கிறவராய், இதோ நான் என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கையிலே வரைத்து வைத்திருக்கிறவரே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கை ஆண்டவரே எங்களை விட்டு விடாதவரே, எங்களை கையை விட்டு விலகாத தேவனாய் ஆண்டவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனாய், எங்கள் கால்களை மான்களை கால்களை போல ஓட செய்கிற தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, உம்மை துதிக்கிறோம் சாத்திரப்பா, உமக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை காக்கும்படி ஆண்டவரே உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பாடி அனுப்புகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் எல்லா தடைகளை கோணலானவைகளை நீ செவ்வாய் பண்ணுகிற தேவனாயிருக்கிறபடி அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நாட்கள் ஆண்டவரே தாவே அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதே போல சொல்லமா, கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ நன்மை செய்தீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறான். நன்மை செய்யார், நன்மையை பெற்றுக்கொள்ளாத ஒருவர் இந்த இடத்துல இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்த ஒரு விதத்திலையும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அதனால நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தை வாம்பே தேவனே, நான் எனக்கு உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. நீ இது மாத்திரமே என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்க ஆண்டவரே. ஒரு விசை கூட என் வாழ்க்கையில் நீ செய்த நன்மையை நான் நினைத்து பார்க்கிறேன் ஐயா. நான் நீர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிறேன். அம்பே யோசுவா சொன்னது போல, நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தர், அவர் கர்த்தரை அல்லாமல் நான் யாரை சேவிப்பேன்? ஹல்லேலூயா. யாரை சேவிக்க முடியும்? நமக்கு ஒருவரே அவர், நம்ம தகப்பனாய், தாயாய், சகோதரராய், சகோதரியாய், எல்லாவுமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாதவர். நான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எப்போது கைவிடாதவர். நம்ம கோபம் கொள்ளாதவர், நம்மை கடிந்து கொள்ளாத தேவன், அவர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. நீர் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் என் கண்மலை, அவரே துதிக்கப்படவர், அவர் இரட்சிப்பின் தேவன், அவர் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவரே கண்மலை, கண்மலை ஆகிய கிறிஸ்து. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். 40 வருஷமும் அந்த கண்மலை அவரோடு கூட இருந்தது, அவர்களோடு கூட இருந்தது. அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தது, அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தது. அவருக்கு மாறாவில் வந்தபோது மாறாவில் அவர்களுக்கு தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆமென். அமாராவை விட்டு ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே நீரூற்று கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க. நீரூற்றுகள் இருந்தது, பேரீச்ச மரங்கள். கர்த்தர் மாறாவில் இருந்து மாறி கர்த்தர் ஆசீர்வாதமா நன்மையில் தீமையில் இருந்து கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் நன்மையை மாற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் சத்துரு எப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு வரட்டும், எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றி நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அவர் ஜெயபலமானவர், வெற்றி வேந்தன். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாய் செல்கிறவர், வெற்றி வேந்தனாய், ஜெயபலமானவராய்,
அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆமென். அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிற தேவன். யாரில் செய்கிறார்? நம்மில் கிரியை செய்கிறார். நம்மை கொண்டு செய்ய வைக்கிறவர். ஆமென். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமா காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒரு காரியமில்லை. நம்மை கொண்டு செய்ய வைக்கிறவர் தேவன். ஆமென். நமக்கு அதிகாரத்தை தந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே நல்லவர். அவர் ஒருவரே வல்லவர். அவர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம். ஆமென். தேவன் மரியாள்கிட்ட வந்து சொன்னபோது, ஆமென் ஆமென், இது எப்படி ஆகும் சொன்னபோது தேவன் சொன்னால், மனுஷன் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இந்த காரியம் எப்படி முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த பல்பொழுல சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில இது முடியல, இது என்னால முடியாது, இது எனக்கு சாத்தியம் அல்ல, என் வாழ்க்கையில் இது சாத்தியம் அல்ல, இதை நான் எப்படி கடந்து போகிறேன், இல்லது இதை பற்றி என் ஆலோசனைக்கு எட்டாத காரியமா இருக்கிறது, இதை நான் என்ன செய்வது சொல்லுற பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் கூடும். சொல்லமா, என்னால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே என்ற பாடலை பாடுகிறேன். கைகள் அடிப்பா. மாறிட்டு என் கசப்பும் இனிப்பாய் மாறிட்டு மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறி
கைகளை தட்டி மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார். பேதுரை பார்த்து, ஆமென், ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. அடுத்த நாள், அடுத்த நிமிஷம் அவனுக்கு, அவனுடைய பிரயாசத்துக்கு, அவனுக்கு தேவைகளுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் வலையை போட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான். வலை கிழியத்தக்க, கைகளை தட்டுவோமா, வலை கிழியத்தக்க நீமா ரோத்த ரபா ஷேகர்லிமா ரதுரா. நான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்தா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, வலையை போட்ட போது வலை கிழியத்தக்க, ஆமென், ஆசீர்வாதம் அளவில்லாமல் அவன் படகை நிரப்பினது, படகை நிரப்பினது. அதுவரை ஆமென் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி விடுவாள். இல்லையா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற படகுகளை நிரப்ப வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற படகுகளை நிரப்ப வல்லவர் அவர் ஒருவரே. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடிக்கட்டும், ஆமென், காற்று வரட்டும், ஆனால் நம்ம படகுல அவர் இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் என் படகுல என் இயேசு இருக்கிறார், என் படகுல அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை என்ற படகுல என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு எப்போது கூட இருக்கிறாரே. சில நேரங்களில் நாம் அதை கிரகிக்க முடியாத காரியங்களா இருக்கா, அதை விசுவாசிக்க முடியாத காரியங்கள். கர்த்தர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கேன். பாருங்க, ஒரு வார்த்தை, ஆமென், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை மகிமை உள்ளது. எல்லாவற்றையும் வேதம் சொல்லுற எல்லாவற்றை காட்டிலும் அவர் வார்த்தையை பிரசாபப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை மகிமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. வார்த்தையான தேவன். வேதம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வார்த்தை கொண்டு சகலத்தை சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள, நமக்குள்ள, எனக்குள்ள வாசம் செய்கிற வார்த்தை அதான் இயேசு. அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய கூடும். ஆமென். அவரால் கூடும். ஆமென். கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. பயப்படவே, எதை குறித்து பயப்பட தேவையில்லை. கர்த்தர் வாக்கு தத்தத்தை தந்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தைக்கு வாக்கு தத்தத்தில் பெரியவர். அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் சிங்காசனத்தையும், ஆமென், உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. அவர் பெரியவர். அல்லேலூயா. அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில், அவரை போல மகிமை உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. அவரை போல கனத்துக்கு பாத்திர ஒருவரும் இல்லை. அவரை போல துதிக்கு பாத்திர ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். அவர் சேராபீன்களும் கேருபீன்களும் வாசமாயிருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர். சொல்லுமா, அப்பா நீ ஒருவரே பரிசுத்தர், அப்பா நீ ஒருவரே பரிசுத்தர். உமக்கு ஒருவருக்கே ஆராதனை அப்பா, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை அப்பா. நாங்கள் உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்கிற ஆண்டவரே. எங்கள் ஆராதனையிலும் நீ புதியப்படுகிற தேவன் அப்பா, நீ பிரியப்படுகிறப்பா, நீ எங்கள் மேல் பிரியப்படுகிறீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவனே. மெச்சுப்பா சொல்லுமா. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீடு இருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே உமக்கே ஆராதனை.
எல்லாரும் கைகள் எடுத்து தேவனை பயப்படும். பரிசுத்தம் நிறைந்தவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். வேதம் சொல்கிறது, நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். உடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய வசனமே சத்தியம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிற கர்த்தர். நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். வேதம் சொல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் வசனத்தை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் ஆதி மந்தமா இருக்கிறார். அந்த நல்ல தேவனை ஒருமுறை குறை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம கொடாடி சோத்துறோம். எங்கள் துதியில் பிரியப்பட்டவரே மை துதிக்கிறாப்பா. எங்கள் துதியில் இறங்கினவரே மை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறவரே. துவக்கு முதல் முடிவரை எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மீதிய நேரத்தை உம்மோட கரத்தில் தருகிறோம். செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் குமார இயேசுவிலே வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் அருமையாய் நடத்தினவர். இந்த புதிய ஆண்டிலும் அவர் கிருபையாய் நம்மை நடத்த வல்லவர். அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. போதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைபடும்படியாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இடைபடும்படியாக அப்பா வந்திருக்கிற ராஜா, விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை கனப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தினவர், தெரிந்து கொண்டவர், எங்களை முன்குறித்தவர். இந்த நாளிலும் விடுதலையோடு துதிக்க முடியாது கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் குறைகளை அறிந்திருக்கிற தேவன், இந்த காலவெளியில் எங்களோடு இடைபடுவீராக, வழிநடத்துவீராக. நீரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடந்த வருடங்கள் முழுவதும் கர்த்தர் கன்னிமணி போல நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார், நம்மை போஷித்தார், நம்மை வழிநடத்தினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை திடப்படுத்தினார், நம்மை அரவணைத்தார், நம்மை ஆதரித்தார், நமக்கு உதவி செய்தார், நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எத்தனையோ செய்திகளை, எத்தனையோ காரியங்களை நாம் கேட்டோம், எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்தோம், ஆனாலும் கர்த்தர் போதுமானவராய் நம்மை நடத்தின தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளிலும் நமக்கு தெரிந்த வசனம், ஒரு சில காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா.
அநேக சூழ்நிலையில் அநேக பாதைக்குள்ளே நாம் நடந்து செல்லலாம். ஆனாலும் இதன் மத்தியிலே கர்த்தர் அநேக காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த காரியம்னா, இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கலாம், அநேகருக்கு பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனை பாடுகளிலே அவர்கள் அநேகர் வந்து சோர்ந்து போகலாம், விழுந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவருடைய பிளான் படி, அவருடைய பர்பஸுக்காக அழைக்கப்பட்டவங்களுக்கு, அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அவரிடத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அன்பு கூறுகிறவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சகலமும் கர்த்தர் என்னையா மாற்றுவாரா? நன்மையாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவரை துதிக்கிற இந்த வேளையில் அவர் சூழ்நிலை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், அனுமதித்திருக்கலாம், கர்த்தர் அதை அனுமதித்திருக்கலாம். ஆனாலும் அதை நன்மையாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில், இந்த புதிய வருடத்தில் வந்திருக்கிற நாம் அநேக காரியங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். நாம் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வந்தாலும், ஒரு சந்தோஷத்தோடு வந்தாலும், பார்வோன் பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கலாம். சில காரியங்களினால நாம் சோர்ந்து போயிருக்கலாம், சில காரியங்கள் தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் அதை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா பார்வோன் சேனை தொடர்ந்து வந்தது. அங்கே இவர்களுக்கு ஒரு எதிரி இருந்தான். அந்த எதிரி பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர், நம்ம நினைச்சோம் அவன் நம்மளை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன நினைச்சார்னா, அந்த எதிரியே இல்லாமல் மாக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த எதிரியை நமக்கு தடையாக இருக்கிற செங்கடலை கொண்டு அவர் அழிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற காரியம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதே போல் யோசேப்பினுடைய காரியத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம், யோசேப்பை பற்றி நாம் அறிந்திருக்கிற காரியம்தான். அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது பார்த்திங்கன்னா, யாக்கோபின் முதிர் வயதிலே பிறந்த யோசேப்பு. அவன் யாக்கோபு வயதான வயசில் பிறந்ததுனால அவனை அதிகமாய் அவர் நேசித்தார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1 நிமிஷம். யாக்கோபு மிகவும் நேசித்த ஒரு மகனாக காணப்பட்டான். அவர் நேசித்தபடினால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் அவனை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 37வது அதிகாரம். ஆமென். அவன் முதிர் வயதில் அவன் பிறந்தபடியினால அதிகமாக அவனை நேசித்தான். அது நேசித்ததுனால அங்கே ஒரு பகை உண்டாயிற்று. அதன் மூலமாக அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை தந்தார். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதுமானவராய் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, தரிசனத்தை தந்தது மாத்திரமல்ல, அவர் செய்த முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும் அளவும் யோசேப்பை விட்டு ஆண்டவர் விலகாதிருந்தார். ஹல்லேலூயா. அவனை ஒருபோது யாரும் அநேக சூழ்நிலை அமைஞ்சாலும், அநேக காரியங்கள் அமைஞ்சாலும், கர்த்தர் செய்த காரியம், முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை அந்த காரியத்தை, அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வரை அவனை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அநேக பாதைக்குள்ளே அவன் கடந்து செல்லலாம், அநேக காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆனாலும் கர்த்தர் அவனை ஒருபோது கைவிடாதபடி அவரை பாதுகாத்தார். முதலாவது காரியம் நம்ம திரும்ப வாசிப்போம். ஆதியாகமம் 37:1 வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு.
யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். ஆமென். முதலாவது காரியம், முதிர் வயதிலே அவன் பிறந்தபடியினாலே அவனை மிகவும் அதிகமாய் நேசித்தான். ஹல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். அவன் நேசித்தபடினால அங்கே என்ன உண்டாயிற்று? சகோதரர் மத்தியிலே ஒரு பகை உண்டாயிற்று. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, நம் உலக பிரகாரமாய் வாழும்போது எந்த காரியமும் நமக்கு சில பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை அழைத்து நம்மை ரட்சிக்கும் போது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன பண்ணுதுன்னா, சாத்தானுடைய அட்டென்ஷன் நம்ம பக்கம் திரும்பும். அது வரைக்கும் சகோதரர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ தகப்பனாருடைய அன்பு பிள்ளை யோசேப்பின் மேலே வரும்பொழுது அங்கே என்ன உண்டாகுதுன்னா, பகை உண்டாகுது. தொடர்ந்து வாசிங்க 5 வரை. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். இன்னும் அதிகமாய் அவனை பகைக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராமன் சொல்லுமா, அது எப்படியாகிலும் சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா அதை அழிக்க முற்படுவான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்ம முதல் வசனத்தை வாசித்த போல அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய பிளான் படி, அவருடைய பர்பஸ் படி நம்ம இந்த நாளிலே நம்ம அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இந்த தேசத்தில் இருக்கிறோம், இந்த சபையில் இருக்கிறோம், இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பர்பஸ் அது நிறைவேற கர்த்தர் முற்படும் போது இங்கே பகை உண்டாகிறது. சத்ருவானவன் அங்கே எழும்புகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனை அழிக்கவும் அவங்க முற்படுறாங்க. 37:18 வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, அவனை கொலை செய்து, யோசேப்பை அவங்க கொலை செய்யணும்னு நினைக்கல, கர்த்தருடைய திட்டத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் யார் மூலமாவது ஏதாவது பிரச்சனை வருதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அந்த திட்டம் எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும் என்பது சத்ருனுடைய திட்டம். அதற்காக சகோதரர்கள் மூலமாக அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். முதல்ல என்ன பண்ணாங்க? பகைத்தாங்க. ஆனால் அது அதிகமாக போகும்போது என்ன நடக்குது? கொலை செய்து அந்த திட்டத்தை அழிக்க முற்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ராமன் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் எப்படியாகிலும் அதில் ஒரு வழியை வைத்து அந்த திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். அதன் மத்தியிலும் எப்படியாகிலும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் பாதுகாத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாங்க. வேற யாரும் வெளியிலேருந்து வந்து உதவி இல்லை. அந்த 12 பேர்லேயே கர்த்தர் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா 21வது வருஷம் ரூபனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். வாசிங்க 37:21. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் எழுதியிருக்கு. ஆனால் கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ரூபனை கொண்டு யோசேப்பை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், ஆஃபீஸில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் அந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டிய காரியம், நம்ம மேலே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுடைய லைஃப் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். எப்போ சத்ருவோட அட்டென்ஷன் நம்ம மேலே வருதுன்னா கர்த்தருடைய பெரிய திட்டம் நம்ம மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
ஏன் பிரதர் அவங்களுக்கெல்லாம் நடக்கலை, எனக்கு ஏன் பிரச்சனை வருது? நான் நல்லா தானே வரேன், நான் சபைக்கு வரேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிற அநேக காரியங்களை சொல்லலாம். பாவத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு. ஆனால் கர்த்தருடைய பெரிதான திட்டம் நம்ம மேலே இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவங்க போகிற பாதை நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை ஒரு மரணத்திலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிரதான திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்படும் போது பகைகள் உண்டாகலாம், சில நேரத்தில் அது சத்துரு வந்து அழிக்கவும் முற்படலாம். ஆனாலும் அது நடுவிலே ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கணும், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. எப்படியாக ஒரு பாருங்க, இங்கே வேற யாருமே இல்லை, ஆனால் ஒருத்தனை ஆண்டவர் பயன்படுத்தி அந்த திட்டத்தை எப்படியாக நிறைவேற்றணும். ஆனால் அவங்க மாத்திரம் சொன்னது மாத்திரமல்ல, அவன் சொன்னாலும் மற்றவங்கள் ஒற்றுக்கொள்ள ஆண்டவர் அவங்க நடத்தினார். 26, 27 கூட வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பகை கொலை செய்கிற அளவுக்கு இருந்தாலும் அங்கேயும் ஒரு மனசை ஆண்டவர் மாத்துறார். ஹல்லேலூயா. அவன் மூலமாக பேசுகிறார். நமக்கு இதெல்லாம் தெரியாது. யோசேப்புக்கு இதெல்லாம் தெரியுமா? நமக்கும் அதே போல் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்கு பின்னாடி ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, ஏற்ற நேரத்தில் எகிப்து கொண்டு போய் அந்த யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரதான திட்டம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவோ அவர் என்ன பண்ணுவார்னா வழியை உண்டு பண்ணுவார். இந்த இடத்துல பார்க்குறோம், ரூபன் மூலமாக பேசுகிறாரு. அது மாத்திரமல்ல, அது மற்ற சகோதரர்களும் அதற்கு இணங்குகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எப்படியாக ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்ட போது எல்லாமே கட்டப்பட்டது. அவங்களால எதையுமே செய்ய முடியாது. யார்கிட்டும் போய் ஹெல்ப் கேட்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. கை கால் கட்டப்பட்டது, அடித்து எல்லாமே. ஆனால் எல்லாம் கட்டப்பட்டாலும் ஆண்டவர் ஒன்று செய்ய விடலை. என்ன செய்ய விடலை? அவங்க வாயை கட்ட முடியல. கர்த்தர் அந்த வாயை வச்சு தான் பெரிய விடுதலையை தந்தார். அந்த தொழுவத்தில் அவங்க வாயை திறந்து கர்த்தரை துதித்தார்கள், ஜெபித்தார்கள். அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டப்பட்ட சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டது. சத்துரு என்ன வேணால் செய்யலாம், ஆனால் ஒரு சிலதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அங்கே தான் நமக்கு விடுதலை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இங்கே எல்லாரும் எதிரியாக இருக்கிறாங்க, எல்லாரும் பகைவராக இருக்கிறாங்க. அநேகர் வந்து கொலை செய்யக்கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதன் நடுவில் ஒரு மனிதனை வைத்து கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஏன் நடக்குது? நான் யோசேப்பு நினைச்சிருக்கலாம், நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறது போல. ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். ஏனென்றால் அதன் பாதை வழியாக நம்மை கொண்டு சென்று அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் செய்கிற காரியம் எப்படிலாம் பாதுகாக்கிறார் பாருங்க. 2 37, 36 வாசிங்க. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஆமென். அடுத்ததா அங்கிருந்து அந்த குழியிலிருந்து மறுபடியுமாய் 28 கூட வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் 28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. குழியில போடும்போது யோசேப்பு நினைச்சிருக்கலாம், கர்த்தர் வந்து எனக்கு எப்படி ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, என்னை இப்படிலாம் உயர்த்துவோம், இந்த ஜனங்க வந்து என்னை வணங்குவாங்க மாதிரி தரிசனத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்? குழியில் இருக்கிறேன். ஆனால் அங்கேயும் ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த வழியாக சென்ற அவங்க வேலையே அது கிடையாது. ஏனென்றால்
யோசேப்பினுடைய வாழ்க்கையில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரு சின்ன பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவங்க அந்த வழியாக போகிறாங்க, குழியிலேருந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சிலர்லாம் அப்படி தான் வந்து கிரியை செய்வாங்க. ஹல்லேலூயா. யார் என்னன்னே தெரியாது, ஒரு நிமிஷம் வந்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். குழியிலிருந்து அவன் எகிப்துக்கு செல்வதற்கு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள், என்னை குழியில் விழுந்துட்டேனே, நான் எப்படி, அவனால் சுயமாக நிச்சயமாக அவனால் அதிலேருந்து எழுந்து வர முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம், இதிலிருந்து நான் என்னால் எழுந்துக்க முடியாது, என்னால் ஏறி வர முடியாது, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். 2026 கர்த்தர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, 2025 கொடுத்தாரு. ஆனால் 2025 முடிந்து விட்டதை, இன்னும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே, நான் இன்னும் குழியில் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தர் ஒரே நிமிடத்தில் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எங்கே பார்க்குறோம், அந்த ஜனத்தை அவங்க வந்து யாருன்னு கூட பேர் சொல்லப்படல, அவங்க அந்த வழியாக வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வேலை என்னன்னா, எப்படியாக எகிப்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும். அடுத்ததாக 36 நம்ம வாசித்தோம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஆமென். அடுத்ததான் எங்கே போயிட்டாங்க, எங்கே சேர வேண்டுமோ அங்கே போய் கர்த்தர் சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நிறைய வசனங்களை கேட்டிருக்கலாம், ஆனாலும் வந்து ஞானஸ்தானத்துக்கோ ஆண்டவருடைய சமூகத்துக்கோ ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுவார், மத்திய கிழக்கு நாடு கொண்டு வர, இந்த மாதிரி தேசங்களை கொண்டு வந்து இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஏனென்றால் ஆண்டுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே சரியாக என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு அங்கே கொண்டு போய் சேர்ந்தார். ஆனால் என்னவா சேர்ந்தான்னா, அடிமையாய் விற்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதிபதியாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார், ஆனால் என்னவா இருக்கார், அடிமையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்து நமக்கு புரியாது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4 16-18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 16 வாசிங்க. ஆனபடியினாலே ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன பார்க்குறா யோசேப்பு, பார்க்குறது அடிமையின் கோலம், ஆனால் காணப்படாதவைகள் எகிப்தின் அதிபதி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்று நம்முடைய சூழ்நிலை அநேக காரியங்களை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிற விதம் வேற. இந்த சூழ்நிலையை கண்டு இல்லை, இங்கே பார்க்குறோம், அவர் அடிமையின் கோலத்தில் அவன் இருந்தான், ஆனால் காணப்படாதவைகள் கர்த்தருடைய திட்டம் என்னென்னா, எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில விஷயங்களை பார்க்கும்போது அநேக காரியங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்ம அனுமதிக்கும் போது சில நேரத்தில் அது ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி என்னவா இருக்கிறான்னா, ஒரு வேலைக்காரனா, ஒரு அடிமையாய் ஒரு வீட்டில் இருக்கிறான். ஆனால் அவன் இருந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்தார்னா, உதாரணத்துக்கு இதை வந்து யோசிக்கும் போது தோணுன காரியம் பார்த்தீங்கன்னா, போத்திபாரை பார்க்குறதுக்கு அநேகர் வந்திருப்பாங்க, அநேகர் வருவாங்க போவாங்க. எல்லாருக்கும் இவன் என்ன பண்ணுறது, வேலைக்காரனாக இருக்கிறான். போத்திபாரனுடைய வீட்டில் அவன் ஒவ்வொரு நாளும் சும்மா இல்லை, என்னவா இருந்தான்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், உருவாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நாளைக்கு எகிப்தின் அதிபதியாய் ஆகும்போது என்னென்ன அரசாட்சியில் எப்படி செய்யணும்னு சும்மா போய் நின்னோன்னே செய்ய முடியாது. அங்கே வருகிற ஒவ்வொருவரையும் ஒரு வேளை என்ன பண்ணியிருப்பான், கவனிச்சிருப்பான்.
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வேலையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சார். ஆனால் அதில் நான் உண்மையாக நம்ம ஆண்டவருக்கென்று இருக்கும்போது கர்த்தர் பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. அது எதுக்காகனா ஆண்டவரை உயர்த்தும் போது அது பயன்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே சில பாடுகள் நெருக்கங்கள் வரலாம். அவன் அடிமையாக இருக்கிறான், ஒருவேளை கவலைப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் உடனே அரண்மனையில் அவனால் பல பாடுகள், நெருக்கங்கள், எத்தனையோ வேதனைகள், அநேக காரியங்கள். ஆனால் அவன் சொல்கிற காரியம் சங்கீதம் 119:71 வாசிங்க. நமக்கு தெரிந்த வசனம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனென்றால் அநேக பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். சில விஷயத்தை கூட நம்ம நடந்து செல்லும்போது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்று கவலைப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்ற வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது எந்த ஒரு காரியமாக, ஒருவேளை அவனை குழியில் போட்டது ஒரு தீமையாக இருக்கலாம், பார்வோனுக்கு அடிமையாக போனது ஒரு தீமையாக மாதிரி தெரியலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்த இடத்துல பார்க்குறோம். அவர் செஞ்ச காரியம், அவனை அழிக்காதபடி அவனை காத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர். முதலாவது காரியம் அவனை பாதுகாத்தார். ரெண்டாவது ஆண்டவர் செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எங்கெல்லாம் சென்றானோ அவன் கூடவே ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பெரிய காரியம் இதுதான். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றுமே நம்ம கையில் இல்லைனாலும் கர்த்தர் இருந்தால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம யோசிப்போம். ஆனால் எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க, இவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள். ஆனால் என்ன ஆண்டவர் சொன்னார்னா, 39:2-4 வாசிங்க. 39. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென், ஹல்லேலூயா. 39:2 வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? தரிசனம் கொடுத்தாரு, ஆனால் அதை நிறைவேற்றும் அளவும் நிறைவேற்றும் போதும் சரி அவர் கூடவே இருந்தார். குழியில் இருக்கும் போதும் ஆண்டவர் கூட தான் இருந்தார். இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார் என்று சொல்லி. அதனால தான் நமக்கு இன்றைக்கு நம்ம உட்காந்துருக்கிறோம், இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். சத்தமாக சொல்லுவோமா? நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. 20-23 வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாலும் சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலும், நாம் தவறு செய்யலைனாலும், ஆனாலும் தண்டனை வந்தாலும் நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு தெரியாது, ஆனாலும் கர்த்தர் நம்மை கூடவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த எதை சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். எப்படின்றால், மனுஷன் ஒரு வேளை சொன்னதை மறந்து போகலாம். முதலாவது பாதுகாக்கிறாரு, ரெண்டாவது கூடவே இருக்கிறாரு, மூன்றாவது சொன்னதை அவர் செய்கிற தேவன். ஒரு மனுஷன் அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறான், அவன் எப்படியாவது செய்வான் அப்படின்னு சொல்லி நம்பி யோசேப்பு அவனை எதிர்பார்க்குறான். வாசிங்க 40:23.
ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவன் சொன்னதை மறந்துட்டான். இவன் ரொம்ப நம்பி என்ன பண்ணலாம், எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு கர்த்தர் பார்வோனுக்கு நினைப்பூட்டினார். அல்லேலூயா. ஆனால் அந்த 2 வருஷம் என்ன நினைச்சிருப்பான், இந்த மனுஷனை நம்பி. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் மனுஷனை சார்ந்து இல்லாதபடி கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவரை முழுமையாய் 100%. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், 90% ஆண்டவர் நம்புவோம், 10% யாராவது அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகும். ஆண்டவர் எதிர்பார்க்குறது 100%. ராமன் சொல்லுவோமா, 100% அவரை நம்பி இருக்கணும். அந்த வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம எப்போ அவரை தான் சார்ந்து இருக்கிறோமோ அப்போது அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் மனுஷனை நம்புகிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னா, 2 வருஷம் கழித்து கர்த்தர் மறுபடியும் ராஜாவிடத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஏனென்றால் அந்த அழைப்பு மாறாது. ரோமர் 11:29 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஒருவேளை அவன் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த அந்த அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அது நிச்சயம் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 49, ஆதியாகமம் 49 22 25 ஒரு வாசி. உன் தாப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலே என்னை ஆசீர்வதி. ஆமென். ஹல்லேலூயா. 22 வசனத்துல யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே அவன் கனி தருவான் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க. 23 அவன் மனமடிவாக்கி எய்து அவன் மேலே பகைத்தார்கள் பார்க்குறான். அவனுடைய சகோதரரே பகைக்கிறாங்க. ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. ஒரு ஆமென் சொல்லுவோமா. அவன் உறுதியாய் நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கலாம். அதே போல் அவனுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற காரியம், யோசேப்பு ஒரு கனி தரும் கொடி. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார். முதலாவது பாதுகாத்தார், அவனோடு கூட இருந்தார், சொன்னதை நிறைவேற்றினார். ராமன் சொல்லுவோமா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, யோசேப்பை போல நாமும் மாற வேண்டும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, யோசேப்பு ஒரு கனி தரும் செடி. கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்குறோம், ஆவியின் கனியை குறித்து அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த காரியெல்லாம், இந்த கனிகள் எல்லாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிஞ்சு. ஒரு ஆமென் சொல்லுவோமா. முதலாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் எந்த நிலைமையிலும் கர்த்தருக்காக காத்திருந்தான். ஒரு பொறுமையோடு கூட அவன் காத்திருந்தான் பார்க்குறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, வேலைக்காரனை போல மாறினான். ஹல்லேலூயா. அவன் சூழ்நிலை எப்படி மாறிச்சு, ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சுருந்தார். ஆனாலும் பொறுமையோடு காத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டம் நிறைவேறும் அளவும் நம்ம கர்த்தருக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. நம்ம அவசரப்படுவோம். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், எப்படியாகல நம்ம செய்யணும், எனக்கு
வயசாகுது, எனக்கு இந்த நேரம் ஆகுது, எனக்கு வந்து இத்தனை வருஷமாக இந்த இடத்துல வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு உயர்வு இல்லையேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? துரிதப்படுத்தி எதிர்பார்ப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அதற்காக நாம் கர்த்தருக்காக காத்திருக்கணும். ராமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அது மகிமையாய் முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் பொறுமையோடு கூட அவன் இடத்துல அந்த நீடிய பொறுமையின் கனியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அடுத்தபடியாக பார்க்குறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இச்சை அடக்கத்தை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. போத்திபாரனுடைய வீட்டில் அவன் இருக்கும்போது அவனுக்கு நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருப்போம். அவனுடைய மனைவி மூலமாக வருகிற அந்த பிரச்சனை, அதன் மத்தியில் அவன் செஞ்ச காரியம் என்னென்னா, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படின்னு கேட்குறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனையில் நாம் அகப்படும் போது, பாவ காரியங்கள் அல்லது இச்சைகள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும் போது, சத்ருவானவன் கொண்டு வரும்போது, நாம் யார் என்பதை, நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, தரிசனத்தை நாம் ஒரு நிமிஷம் நினைச்சோன்னா போதும், நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி ஆகலாம் பாருங்கள். சத்ரு அந்த முதல்ல சகோதரர் மூலமாக அழிக்க நினைச்சான், கொல்ல நினைச்சான், குழியில் போட்டான். அடுத்தது எப்படியாவது இந்த பாவத்தில் விழுந்து அவன் தரிசனத்தை இழந்து போக வேண்டும், அவருடைய திட்டத்தை இழக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு பெண்ணை பயன்படுத்துகிறான். ஆனாலும் அவன் கனி தரும் திராட்சை செடியாக இருந்தான். அவனுக்குள்ள அந்த இச்சை அடக்கத்தை பார்க்குறான். அவன் சொல்கிறான், இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு அவன் ஓடி போனான், உத்தமமாய் வாழ்ந்தான் என்று பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்குறோம், அவருடைய வாழ்க்கையில் சுரிதமாக சொல்வோம். அடுத்ததாக அவன் வாழ்க்கையில் பார்க்குறோம், எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தினான். அவனுக்குள்ளே எந்த அதாவது பெருமையான காரியம் எதுவுமே பார்க்க முடியல. 40வது அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா? அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், சொப்பனத்திற்கு பதில் சொல்வது யாரு? அது தேவனுக்குரியது என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஆனாலும் பார்வன் என்ன பண்ணுறான்னா, இவனை வந்து என்கரேஜ் பண்ணுறான். 41வது அதிகாரம் 15-16 வாசிங்க. 15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்லும்போது யோசேப்பு சொல்லுகிற காரியம் இது, நான் சொல்லலை, நான் அல்ல. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே வரணும். ராமன் சொல்லுவோமா? எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது நான் அல்ல, கர்த்தரால் தான், அவருடைய கிருபையால். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பேசுவது, உட்கார்ந்திருப்பது, அமர்ந்திருப்பது, நடக்கிறது எல்லாமே அவருடைய கிருபை, நம்முடைய சுயபலத்தினால் அல்ல. நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரால் தான்றதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்ககிட்ட அந்த கனியை ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட எந்த ஒரு பெருமையான வார்த்தை வரல. பார்வோன் பெருமையாக சொல்கிறான் எல்லாருக்கும் முன்பதாக, ஆனால் அவன் சொல்கிறான், இது நான் அல்ல, தேவனே வெளிப்படுத்த வல்லவர். 25 கூட வாசிங்க. 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். தேவன் தான் அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லலை, அவன் சொல்கிறான், ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் கவனிக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் நன்னா கவனிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா, நம்ம பற்றி பெருமையாக பேசுகிறோமான்றத ஒவ்வொரு வேர்டில் கண்டுபிடிக்கலாம். எனவே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இது என்னால் அல்ல, கர்த்தரால் மாத்திரமே இது உண்டானது என்று சொல்லி அவன் அறிவிக்கிறான். 28வது வசனத்தை கூட வாசிங்க. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே,
தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். தேவன் தான் காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தான் அறிவித்திருக்கிறார். நான் அல்ல, அவரே வெளிப்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் கர்த்தரை முக்கியப்படுத்தினான், மகிமைப்படுத்தினான்னு பார்க்குறோம். அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினபடினால 38வது வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான். வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி அடங்கி நடக்கப்பட கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. எவனமாய் தன்னை தாழ்த்தினபடினால ராஜா சொல்றார், நான் சும்மா அந்த சீட்டில் உட்காரதான், மற்றது எல்லாம் நீ தான். அவன் சொல்கிறான், நான் இல்லை, எல்லாமே ஆண்டவர் தான். அப்படி அவன் சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை அவனுக்கு கிடைக்கிது, தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல அவனுக்கு தாழ்மையின் அந்த காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தரை அவன் சார்ந்திருந்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் நீடிய பொறுமையோடு கூட இருந்தான். அவனிடத்தில் அன்பு இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, தயவு இருந்தது, நற்குணம் இருந்தது, அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. எத்தனையோ சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் எப்படியாகிலும் தன்னை உயர்த்துவார் என்று பொறுமையோடு கூட அவன் காத்திருந்தான். எல்லாவற்றுக்கும் சகிப்புத்தன்மை, எல்லாவற்றையும் பார்க்கிறோம். மறுபடியும் கடைசியாக பார்ப்போம். மறுபடியும் அவருடைய சகோதரர்கள் வரும்போது அவன் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். 50வது வசனம், தேவன் தரிசனத்தை தந்து அவன் சார்ந்து இருக்கிறபடினால அவனுக்கு சகிப்புத்தன்மையும் மன்னிப்பும் நற்குணமும் அவனுக்குள்ளே சாந்தமும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவன் சொல்லலை. அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆனாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். அவரிடத்துல எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு காரியமோ பழிவாங்குதலோ இல்லை. அவனுக்குள்ள சகிப்புத்தன்மையும் அவனுக்குள்ள ஒரு மன்னிப்பையும் கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அந்த கனியை அவன் வெளிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். எனவே தான் யாக்கோபு சொல்கிறார், யோசேப்பு ஒரு கனி தரும் திராட்சை செடி. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழும்போது கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தரிசனம் கொடுக்கறது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் கொடுக்கறது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றும் அளவும் அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை பாதுகாத்து வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். ஏனென்றால் கண்மணி மேலே நம்மை உயர்த்தும்படியா, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியா. அநேகருக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கலாம், ஒளிச்சு வைக்கலாம். எதற்காக என்றால் பாதுகாத்து நம்மை நடத்துகிறார். குழியில் போடலாம், ஏன் குழின்னு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் யோசேப்புக்கு தெரியும். ஒரு நாள் நிச்சயமாக கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறார். நம்முடைய வாக்குத்தத்தம் தந்தவர், அவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றும் அளவும் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நீ தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினியுடாய் நடந்தாலும் அதன் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். நேபுகாத் நேச்சர் சொல்கிறாரு, அவங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறார்? அக்கினியிலே அவர் கூடவே இருந்தார். 3 பேர் தானே போட்டோம், ஆனால் 4வதாக ஒருத்தர் இருக்கிறாரே, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கலாம், தண்ணீரை கடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்கினுடன் நடக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பாடு நெருக்கம் வேதனைகள் வந்தாலும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் பொறுமையோடு கூட நம்ம காத்திருக்க வேண்டும். அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து நம் மன்னிக்கிற நம்முடைய நற்குணத்தின் மூலமாக நம்ம அநேக காரியங்களை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி எல்லாரும் செபிப்போமா. இந்த காலவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவேற்ற அவருடைய தீர்மானத்தின்படி, மறுபடியும் 2 ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த காலவேளையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நீ அன்பு கூறுகிறாயா, உண்மையாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு
முழு சிந்தையோடு கூட முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் கேட்குறார். ஆண்டவர் கேட்குறது வேற ஒன்றுமே இல்லை. நம்மிடத்தில் பொண்ணோ பொருளோ, ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, சகலமும் அவருடையது, எல்லாம் அவருடையது, சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர். அவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு. நமக்கு கொடுக்கிற பலன், அவர் கொடுத்த பலன், அவருக்காக முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொன்ன காரியம், அன்பு கூறுவாயாக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் மாற்றுகிறவர். சகலமும் என்னென்ன காரியம் இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில், இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது, இது என்னை விட்டு விலகவில்லையே என்று சொல்லி ஒருவேளை வந்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றப் போகிறார். அவர் நன்மையாய் மாற்றப் போகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மாற்றின அதே ஆண்டவர் இன்று நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் செபிப்போமா? ஒரு நிமிஷம் நம்ம செபிக்கிறோம். முக்கியமான நேரம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஒருவேளை சிறைச்சாலை அனுபவமாக இருக்கலாம். தவறே செய்யாமல் நம்ம மேலே பிரச்சனை வருது, பாடு வருது. வேலை ஸ்தலத்தில் நான் எவ்வளவோ நன்மை செஞ்சாலும் எனக்கு உயர்வு இல்லையே, இன்றைக்கும் எனக்கு அந்த உயர்வு கிடைக்கலையே, சம்பள உயர்வு இல்லையே, பதவி உயர்வு இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இருதயத்தை அறிந்திருக்கிறார், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தாலும் அவர் கூடவே இருந்தார். நமக்கு அது போதும். எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. நாம் தகப்பனே, சில நேரத்தில் அதை என்னால் உணர முடியலப்பா, இன்றைக்கு நான் அந்த பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், கர்த்தர் கூடவே இருக்கிறார். என்றால் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் சொன்னதை செய்கிறவர். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின்படி இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்கிறவர். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிர்மூலமானதை அவர் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நிர்மூலமான காரியங்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்படியாக, ஹல்லேலூயா, சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா, உன்னை சுற்றியுள்ள அநேகர் தெரிந்து கொள்ளும்படியாக, உடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அநேகர் தெரிந்து கொள்ளும்படியாக, உடைய குடும்பத்தில் இருக்கிற அநேகர் உன்னை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். இதை நான் சொன்னேன், இதை நிச்சயம் செய்வேன் என்று அவர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோப்பா. இந்த காலவேளையில் தாம் தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்த முடியாதபடி ஒருவேளை உலக காரியங்கள் எங்களை ஆண்டவரை ஆட்கொண்டிருக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆம் தகப்பனே, எல்லாம் மாய ஆண்டவரே, காணப்படாதவைகள் எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காண்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா, நாங்கள் விழுந்து போகிற அநேக காரியங்கள் இருக்கலாம் ராஜா. இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா என்று யோசேப்பு ஹல்லேலூயா தான் யார் என்பதை அவன் அறிந்தான். அது மாத்திரமல்ல, தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று, தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னவென்று, தனக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தை அவன் அறிந்திருக்கிறான். ஒருவேளை அவன் வேலைக்காரனாக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு அடிமையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருந்தார். ராஜாவை காட்டிலும் பெரிய ஒரு உயர்வை அவனுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு அவன் விழுந்து போயிருந்தால் அதை இழந்து போயிருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரே, இந்த காரியம் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் முன்னேற முடியாதபடி, ஆண்டவரே இந்த பாவ காரியம், இந்த அடிமைத்தனத்தின் காரியம், ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே விலகுகிற காரியம், பரிசுத்தத்திற்கு எதிராக இருக்கிற காரியம், இந்த வேளையில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் ஆம் தகப்பனே, ஹல்லேலூயா, பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்படியா கர்த்தர் விரும்புகிறார். 2025 26 இன்னும் பரிசுத்தமாய் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஜீவிக்கிறப்பா. எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே.
எங்கள் செயல்கள், எங்கள் கண்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வீணான காரியங்களை பேசாதபடி ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஆண்டவரே விரோதமான காரியங்களை பேசாதபடி உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற வார்த்தை அப்பா. ஆண்டவரே வீண் பெருமைகள் என் வாயில வராதபடி தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரையும் அப்பா கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாய், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறவர்களாய். ஆம் தகப்பனே, தரிசனத்தை ஆண்டவரே நாங்கள் காணத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை மாறட்டாப்பா. எங்கள் வாழ்க்கை மாறட்டும், ஒப்பு கொடுங்க. எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் வழிகள் மாறட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறட்டும், எங்கள் சிந்தைகள் மாறட்டும், எங்கள் ஜெபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் பழக்க வழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக, வழிநிறுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை அரண்மனையில் வைத்திருந்தாலும் ஹல்லேலூயா, அதிபதியாய் ஆகும்போது அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளும்படியாய் அவனை உருவாக்கினார். இந்த இடத்துல எத்தனையோ பேர் கடந்து சென்றிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எல்ரோய் சபையில், இந்த தோஹா தேசத்தில் கர்த்தர் வைத்திருப்பது ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆம் தகப்பனே, இந்த சூழ்நிலையில் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய மகத்தான திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் ஹல்லேலூயா, மகிமையான காரியத்தை ஹல்லேலூயா ஆம் தகப்பனே பெரிதானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவங்க என்னிலும் அதிகமான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்ன தகப்பன் அவர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தகப்பனை விட அதிகமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிற அவர் தகப்பன். ஹல்லேலூயா. ஆம் தகப்பனை, இந்த பூமியில் இன்னும் அற்புத அடையாளங்களை காணத்தக்கதாக, வல்லமையான காரியங்களை காணத்தக்கதாக, அற்பமான காரியங்கள் எங்களை விட்டு விலகி போகட்டும். உலக இச்சைகள் விலகி போகட்டும். உலக மாயைகள் எங்களை விட்டு விலகி போகட்டாப்பா. கர்த்தரை இடைபடுவீராக. சத்துருவின் எல்லா சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படட்டாப்பா. ஹல்லேலூயா. உடைய பிரதான திட்டத்திற்கு நேராக, உடைய சித்தத்துக்கு நேராக, உடைய அழைப்புக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.